ஆ வணக்கங்க. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. அ எனக்கு வந்து நான் ஒரு பையன லவ் பண்ணிட்டுருந்தேன். நாங்க ஒரு 8, 9 வருஷமா லவ் இருந்தோங்க. இப்ப என்னாச்சுன்னா, நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அந்த பையன் வீட்லயும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க பேசி கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு. அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாரி நகை போடணும், இதெல்லாம் போடணும், சொத்து இதெல்லாம் என்ன ஏது ஏதுன்னு முன்னாடியே கேட்டாங்க. அது எங்க வீட்ல கொஞ்சம் போட முடியாம இருந்த காரணத்தினால எங்களால போட முடியல. கொஞ்சம் கம்மியா தான் செய்றோம் அப்படின்னு எங்க வீட்டு சைடு சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா அப்புறம் அவங்க அம்மா சரி போட முடியாதுன்னு நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சுங்க. அந்த பையன் கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம்லாம் பேசி முடிச்சு நடக்க போற டைம்ல வந்துட்டு கொஞ்சம் பேசாம போயிட்டான். என்ன ஏதுன்னு கேட்டா காரணமே சொல்லலைங்க. என்ன ஏதுன்னு நானும் திருப்பி திருப்பி கேட்குறேன். சண்டையா வருது. அப்புறம் என்னாச்சுன்னா பிளாக் பண்ணிட்டான். நம்பரே பிளாக் பண்ணிட்டான். நானும் அழுது என்ன காரணம்னே தெரியாம திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தேங்க. அவன் சொல்லவே இல்ல. "இல்ல உன்ன எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நாங்க வேற இடத்துலலாம் போய் பார்த்தோம். எங்கேயுமே எங்களுக்கு வந்து சரியான சொல்யூஷன் கிடைக்கல. ஒரு 2, 3 இடத்துல போய் இந்த மாரி எதுவும் இருக்குமான்னு பார்த்தா, எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு இடத்துல. இன்னும் 2, 3 இடத்துல வந்து வேற வேற பிரச்சனைய சொல்லி, இப்படிதாங்க இதனால, அதனாலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து உண்மையான தீர்வே கிடைக்கலைங்க. என்ன பிரச்சனைன்னும் தெரியலைங்க. அப்புறம் தான் Instagramல வந்துட்டு நான் பார்த்தேங்க. இந்த மாரி வீடியோ ரேண்டமா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாரி ஐடி வந்துச்சுங்க. அப்புறம் ஐயாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். "என்னங்கய்யா என்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஐயா இருங்கம்மா பார்த்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாரி தான் அந்த பையனோட அம்மா தான் வந்துட்டு இந்த மாரி வந்து டவுரி வந்து கம்மியா போடுறேன்னு சொன்னனால, கல்யாணம் வேணான்னு வந்து மாத்தி வச்சிருக்காங்கம்மா. நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதே மாரி நான் நேர்ல போய் பார்த்தேன். ஐயா சரி பண்ணி குடுத்தாங்க. இப்ப 11 நாள் முடிஞ்சிருச்சு. 11 நாள் வெயிட் பண்ணுங்கம்மா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. இப்ப 11 நாள் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப அந்த பையன் என்கிட்ட வந்து 4 நாள்ல பேச ஆரம்பிச்சுட்டான். கால் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவனே அன்பிளாக் பண்ணிட்டான். அவனே பேச ஆரம்பிச்சுட்டான். இப்ப வந்து நல்லபடியா போயிட்டுருக்குங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்குங்க. எனக்கு இங்க வரலைன்னா வந்து இது அப்படியே எண்ட் ஆயிருக்குங்க. ஆல்ரெடி போயிருச்சுங்க. கொஞ்சம் அப்படியே கைய விட்டே போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில வந்தப்ப தான் இது வந்து இப்போ நல்லபடியா வந்து கல்யாணம் வரைக்கும் பேசி முடிச்சு, இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் அப்படிங்கிற மாரி தேதி வைக்கிற அளவுக்கு வந்திருக்குங்க.